இருந்தால் எப்படி போய் எடுங்க எடுங்க வண்டி எடுங்க. அதெல்லாம் நல்லா தான் காட்டுறீங்க போங்க. டேய் நீ வண்டி எடுங்கடா. எப்படி எப்படி ஷாக்கா? யாருக்கு ஷாக்கு? என்ன பார்த்தாலே பயப்படுறாங்கண்ணா. உங்களை 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு நான் தான் வேலை வாங்க முடியல. டேய் எந்த கலப்படா? எது ரொட்டேட்டராமாடா? இதோட ஸ்டாண்ட்லேயே கழட்டிவிடுங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி ரொட்டேட்டர் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குதுன்ட்டு இப்போ தான் ஒரு பார்ட்டி கூப்பிட்டாரு. நேற்று ஒருத்தர் கூப்பிட்டாரு, அவர் கடைசியாக வரல கூப்பிடல. சரி அப்புறம் இதில் தான் மாட்டிட்டு போகலான்னு. பெரிய வண்டியில் டீசல் கம்மியாக இருக்குது. ஏன்டா சுற்று வாங்குது? ஏன் சுற்று வாங்குது? ஏய் அங்கே இருக்கடா நீ ஏறி உக்காந்த. இவன் அங்கே இருக்கடா ஏறி உக்காந்தான். பாருங்க பாரு. தான் வந்துருக்கு. அப்புறம் பால் ஊற்றி போடுவான். நீ அவனை முடிச்சு கட்டிட்டு போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டடா. கழட்டி 36 பிளேடுக்கு ஒரு பட்டனை கழட்டு கிடச்சி அதெல்லாம் மாற்றி விட்டீங்களா? இல்லை கொஞ்சம் முன்னாடி இல்லைடா வண்டியா? இல்லை என்னடா சந்தோஷுக்கு சத்து பத்தல, பவர் பத்தல. ஓட்டை டைட்டாக இருக்குதா? சந்தோஷம் அப்படியே கோகுல் அப்படியா டைட்டாகவும் இருக்கும், ஓட்டை டைட்டாகவும் இருக்கும். எல்லாம் டைட்டிலே இருக்குது. இருக்கட்டும். இன்னொரு நூல். அப்படியே போ போ போடு விடு போட்டும். தட்டுலோடு போகுதா? அவன் ஒன்னாட்டமே கட்டி பிடிச்சிக்கிட்டே வரான்டா. என்னடா பண்றது? இதெல்லாம் கடைசி எப்பெல்லாம் வண்டி கிரீஸ் அடிச்சிங்க? வண்டிக்கலாம் எது கிளச்சி லவ் லவ்னு போகுது? காலை ஓடிக்கிறேன் பாரு. தூக்கு தூக்க. அது அப்புறம் சொல்லிக்கலாம் கையை மாட்டு. தூக்கணும் கொஞ்சம். வா. இன்னும் கொஞ்சம் வா. அதை மாட்டுற வச்சது. கையா இருக்கு. சந்தோஷம் கழட்டி லோ சென்சிங்கில் போடுச்சு. அதான் என்றைக்குமே வந்து லோ சென்சிங்கெலாம் போடணும். ஆக்சுவலி இதுக்கு வந்து நம்ம வந்து பெட்டு போட்டு போடணும். இதில் ஓட்டவே கூடாது. தனியாக ஹோல்ஸ் போட்டு தான் ரெடி பண்ணி போடணும். சந்தோஷுக்கு வர ஓட்ட கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதான். என்னடா சந்தோஷம் போடா. லைட்டு போட்டால் சங்கட்டமாக இருக்கும். கொஞ்சம் முன்னாடி தூக்கு. போதும் போதும். ஆப்பு. சரி இந்தா. ஓ ஆப் பண்ணால் இறங்குமா?
கரெக்டான காடி எதுன்னு பார்த்து போடணும். நீ முன்ன பண்ண சொறி இருக்கிறா, அவன் சொரு ஒன்றுதலணும். ஏன்டா ஏறல டே? ஆ இரு ஜாயினுக்கு குக்கு. ஆ நான் வந்துருச்சா? ஆ அழுத்து பின்ன யா அட்டு இன்னும் கொஞ்சம் வெளியில் தட்டு. அழுத்து. அதானே எடுத்தாலும் வண்டி சுத்தமாக ஒரு தொடங்க. வண்டி பாருங்க. அங்கே கூட அப்படி போகுது. ரூபா சுட்டுனர் சந்தோஷ துணி எடுத்துட்டு வா. அந்த பானட்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு தொடங்கி மேலே பாருங்க. பானட் இப்படி இருந்தால் எப்படி? இப்போ இறங்களா? சத்தம் கேட்கும்டா. இறங்காது. அந்த கருப்பு செவுள் ரிலீஸ் பண்ணி விடு. முன்ன 2 லிவர் தூக்குனாலுமே இறங்கும். இறக்கி விட. அது என்னதை பாரு இறக்க. இறங்கல. ஏதோ அடைச்சிக்கிச்சா? இவங்க செலவு பண்ண சரி பண்ண மாட்டாங்க. ஆட்டு கம்பெனிக்கு வர வரங்கிறாங்க. சரி பண்ண மாட்டானுங்க போல. நாமளே அடைச்சிக்கலாம். புதி ஓகே நண்பா. ஆட்டோமேட்டிக்காக இறங்கிட்டு இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணல. ஆனால் வந்து இப்போ அதே வேலை செய்யல. மறுபடியும் தூக்கு போட மாட்டேன். இறக்கி விட. ஆளை பார்த்தோம். அப்படிலாம் இல்லை. நில்லு. ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணு. அவன் இறக்கி விட்டான்டா. இறக்குதா? ஏறா மாட்டியா? ஆமாண்ணா 500 விட்டா இறங்குது அது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிரு. இறக்கி விட்டு ஏற்று. தூக்கு. இப்போ அப்படியே எடுத்து ஒரு நிமிஷம். கம்மன்ற அப்படியே இரு. இருறா நல்லா தூக்கு. ஆஃப் பண்ணிடு. சரி அதே அடிச்சுக்கிச்சுடா கோகுல. அல்ல அதே பசை அதிகமாக போச்சு. அதனால அடிச்சுக்கிச்சு. தொடச்சு விடுங்கடா டே. அது ஏதோ வால்வு ஸ்டக் ஆகி போச்சாட்டுக்குது. திரும்பி ரிலீஸ் ஆகிக்கிச்சு. எது? ஆமாம். அதனால் புடுங்கும். ஓடியா போயிட்டு வந்துட்டு அந்த கோழி குண்டு வேலையை முடிச்சு விடலாம். அப்புறம் இவங்களை விட்டு என்ன பண்ணுறது? கண்ணில் அடிக்கணுமே. என்ன வேலை இருக்குதுங்க? இவங்களை வச்சுக்கிற அளவுக்கு வேலை இல்லையே. நான் இருந்தால் தான் வேலையே. நம்ம நீங்களா தண்ணி கொஞ்சம் கொண்டாந்து கொடுறான். அவன் தொடக்கிட்ட மேலே பழிச்சுன்னு. எப்படி இத்தனை புழுதியாச்சு? தண்ணி கொஞ்சம் எடுத்து தான் தொடச்சி விடுங்கடா டே. அப்படி சொல்கிறா அது நேரத்தில் இருக்கிற 2 ஒரு பெயினும் போய். ஏடா அந்த வண்டிக்கு ஏடா போனா?
அப்புறம் அந்த பைசா மாதிரி எடுத்துட்டு வந்து இடம் நிறுத்திக்கிட்டா இதில் இருக்குது இல்லை அதில் ஒரு நோவு மாதிரி மரத்தில் அது இதில் ஏண்டா கத்தி போட்டு இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு போடுறீங்க. உங்களெல்லாம் சும்மா கரணார் நேற்று 1 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துருந்தீங்களா? அப்போ இந்த கத்தியை மாற்றி வைக்கக்கூடாது. தொடச்சிட்டியா? போலாமா? அங்கே அப்படி சொரணா தண்ணி கொஞ்சம் ஊற்றி தொடரா பட்டுன்னு வேலையாகும்னு சொன்னல. கொஞ்சம் தண்ணி விட்டு தாச்சா. டே 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 விளையாட்டு தாண்டா அதிகமாக இருக்குது, வேலை பாட்டை காணோம். நான் தண்ணி தொடு. இங்கே ஒருத்தன் பட்டை கழுண்டு விழுந்து போய் 10 நாள் கழிச்சு இன்னொரு தான் பட்டை மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் சுத்தமாக சுரண்டி விட்டு மாட்டு. இன்னும் எத்தனை பட்டை லூஸாக இருக்குது? 10 பட்டையே ஒன்று தொலைச்சிப்பிட்டீங்க. என்னடா வண்டி ஓட்டுறீங்க? புது பட்டை போச்சா? பட்டையை கூட பார்த்து ஓட்டாத என்னத்த வண்டி ஓட்டுறீங்க? அந்த காட்டில் ஓட்டின 150 ரூபா மீதியானது இதுலேயே போயிடுச்சு. பட்டை ஒன்று போயிடுச்சு. போ டைட் பண்ணி எதுக்கோ ஒன்று மாட்டு கோல முடிஞ்சுதா? இப்படியே விட்டா அந்த பானட்டே அப்படியே சொல்லையே போயிடும். வாச்சாமி கம்முன்றா. ஜாயின் கொஞ்சம் வெளியே. இந்த ஏன்னா எந்த கை எடுத்து போடுகிற? இந்த வண்டியோட கை எங்க? டேய் எடுத்துட்டு வாங்க. இந்த வண்டியோட கை எங்க? இது பெரிய வண்டி கை. இதோட கை சின்னதாக இருக்கும், இவ்வளோ ஹெவியாக இருக்காது. கிடக்குதா? கொண்டாங்க மெதிக்கிற மாதிரி. கை எந்த வண்டி ஓடுதுன்னு கூட இன்னும் தெரியல. யார் நீ? சீனியரா அவன் சீனியரா? இதில் வேற உங்களெல்லாம் திட்டக்கூடாதான். இந்த பின்ன இதில் போட்டு இதில் போட்டு வச்சு இந்த கையை ஒன்று உள்ளே வை, வெளியே போடாத. அந்த கை எப்பயோ ஒரு இடம் தான் யூஸ் பண்ணுறோம். வண்டி தள்ளுறோம். வண்டி தள்ளணும்னா நீங்கள் என்ன போல் தள்ளுவோம். அன்னைக்கு மாட்டோம் அந்த மாதிரி மாட்டலாம். தள்ளு. ஏன்னா ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் வெளியே கத்தி போல்ட்டு போய் 2 சுற்றி சுற்றி கழண்டு விழுந்துருமா? அதில் போதும் லாக் பண்ணு. அதில் ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்குறாங்க 36 பிளேடு போட்டு ஓட்டுறீங்களே எப்படி? 36 பிளேடு போட்டாலும் எல்லாம் ஓட்ட மாட்டோம், எல்லாம் ஒரே அமௌண்ட் தான் ஜி. சரி எடுக்கலாமா? சரி நீ பைக்கில் ட்ரக்கில் வரியா இல்லை மொட்டையும் ஓட்டுமா? நீ பைக் ஓட்டணும் வா, நான் வீடியோ எடுக்கணும், ரன்னிங் வீடியோ எடுக்கணும் வா. போதும் ஏறு 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 ஏறு. ரோட்டில் போய் மாட்டோம். மான வேற என்ன பார்த்து துடைக்க மாட்டீங்க கோகல? இது ஏன்டா அவனுக்கு தான் தெரியாது ஒண்ணு. இங்க இதே நம்பர் டூல்ஸ் பாக்ஸ் துடைக்கல. உங்களெல்லாம் என்னடா பண்றது? சரி எடு எடு, அதை அப்புறம் தொடச்சிட்டு இருப்பீங்க. எடுங்க, 1 மணி நேரம் விட்டு கூட இன்னும் துடைக்கல நீங்க.
நிப்புள் மாட்டுற நிப்புள் எடுத்துட்டு வா. அப்படிங்கிறாங்க உக்காரு கம்பெனி. அதுக்காண்டி போயிட்டாங்களா? இண்டிகேட்டர் வேறு எரிஞ்சிட்டே இருக்குதுடா. போகல கரண்ட் பில் ஆகுது. என்ன போய் நிறுத்தி மேலே எவ்வளோ அலமனாச்சு காட்டு போகவே எழுந்து ஏன்னா மட்டுமே பார்த்து மாட்டான். அவர்கிட்ட பேசிட்டு வர போமால இந்த தீவனமா? ஆமாண்ணா, ஆட்டு தீவனம் பண்ணலாம். பேட்ச் விட்டா அப்படியே ஓட்டலாம்ல? இல்லையாமே, அதனால் கால் போட்டு தான் ஓட்டி வேணுமா? காய்ச்சி போட்டு அப்படியே எடுத்து புடி எடுத்துக்கலாம். சரி சரி சரி. இந்த வீட்டில் எல்லாம் பண்ண முடியல. இன்னுமே அது எல்லாம் நெவலடியில் எந்த எல்லாம் பண்ண முடியும்? ஆட்டு தீவனம் கீழே வச்சுக்கல கோயிலுக்கு. ஆமாம் சரி சரி. சரி சரி. இதெல்லாம் மண்ணு உணர்ந்து போயிடும் படப்படன்னு. மழை வந்துச்சுன்னா வீணா போயிடும். காற்று நீ ஓட்டுனீங்க நாளைக்கு பாரு போடுற வழியை பார்த்துக்கோங்க. ஆமாம், இந்த பைப் மட்டும் ரெண்டும் இருக்கும். எது நெருப்ப காட்டு குச்சி எடுத்து பார்த்தீங்களா? ஆமாம், கவர் கட்டி இருக்கும். அது ஒன்று காலையில் உடச்சிட்டாரு. அதனால் உஷாரா இது கட்டியாச்சா? அதே இன்னும் எத்தனை இடத்துல பைப் இருக்குது? தென்னை போல தென்னை மட்டும் ரெண்டும் போடுறதுக்கு. சரி சரி சரி. டீப் இருக்குது, ஓசி இருக்குது, எல்லாம் சுற்றி வச்சுருக்கு. சரி சரிப்பா. சரி சொல்லிடலாம். இது ஒன்று தான் மாட்டுற மாதிரி, அதெல்லாம் வந்து வண்டிக்கே மாட்டாது. அது வரல இருக்குதா? ஆமாம், அதெல்லாம் ஓரத்தில் தான் இருக்கும். அதனால ஓட்ட தேவையில்ல. ஓட்டில் காட்டி விட்டுருங்க. அதெல்லாம் உள்ளே இருக்கும். அதெல்லாம் ஓட்ட விட்டுருக்கு. இப்போ அந்த தலை வரல நான் செவுத்து வரல தானே நெட்டில் ஓட்டிக்கலாமே. இப்போ ஒருத்தர் ஓட்டா போடணும். இந்த வாரம் தண்ணி போய் இப்படிதான். சரி நெட்டில் ஓட்டிக்கலாம். நெட்டில் ஓட்டிக்கா. 2000 போட்டு நெட்டில் ஓட்டிக்கா. நல்லா இறக்கி பிடிச்சே நெட்டில் ஓட்டிக்கா. சரி நீ ஓட்டிட்டு கூப்பிட்டு சொல்கிறேன் போ. சரி. ரெண்டில் போட்டு ஆர்பிஎம் வச்சு ஓட்டு. இறக்கி நல்லா ஆழமாக ஓட்டு. அது என்னடா பண்ணுது? நல்லா ஃபுல்லாக இறக்கி ஓட்டு. தெரியல சொல்லணும். இதில் வந்து டீசலில் போக தான் செய்யும். அப்புறம் தேர்ட் கியரில் ஓட்டினோம்னா வந்து பிடிச்சிங்க வராது, ஆழம் போகாது. என்ன பண்ணுவோம்? ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? அல்ல நான் சொல்லிக் கொடுத்தா தான் நீங்கள் செய்வீங்க. எல்லாத்தையும் என்னை கூப்பிடணும். அப்பனா இதுக்கு மட்டும் என்னை கூப்பிட்றீங்க? வா இங்கே வாடா. எல்லாத்தையும் எங்களை கூப்பிடணும். அது என்ன இதில் மட்டும் கொஞ்சம் வேலைக்கு மட்டும்
எப்படின்னு ஏன்ட்ட ஐடியா கேட்டு போய் நீங்கள் செஞ்சு விடுவீங்க. ம் ஓகே நண்பா. இப்போ என்ன கியரில் ஓடிட்டு இருக்குதுன்னா லோ 2ல் 1600 RPM நண்பா. 1600 RPM வச்சா தான் ஓரளவுக்கு வந்து நம்ம நோவோ சீரிஸ் ஈக்குவலுக்கு ஈடு கொடுக்குது. 1500 வச்சு ஓட்டினோம்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது. அதனால் 1600 RPM வச்சு ரன்னிங் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குது. ஒரு சில நண்பர்கள் கேட்குறீங்க ஏன் ப்ரோ 36 பிளேடுன்னு. 46 பிளேடு எழுதலான்னு ஐடியா இருக்கிறோம், புதுசு எடுக்கலான்னு. ஆக்சுவலி இன்னும் 2-3 மாதத்தில் எடுத்துருவோம். பட்டையை போடுவோம், கிராமத்தை போடுவோம், ஏகோவில் சம்பவம் பண்ண போகிறோம். வரும்போது வேறு கோவில் வேறு ஒரு மரத்தை பார்த்துட்டான் ப்ரோ. போகலாமா? எங்கே எனக்கு அதான் தெரிஞ்சுதான். நான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு உழவு ஓட்டின காடு. இதே நான் ஓட்டின காடு தான். இப்போ தான் ஓட்டுறது. இத்தனை எறும்புக்குதா? அதுலேயே ஓட்டு ஈக்குவலாக இருக்கும். நீ சொன்ன மாதிரி இவன் RPM டவுன் பண்ணுறதே இருக்கிறான்டா. கரெக்டாக இருக்கும். சரி இப்போ மாற்றிக்கா, உன்னோட விருப்பம் தான் போட்டுக்கா. பாரு போடணுமாடா மம்டியில். சரி தேடி மாற்றிட்டு சைலன்சர் போயிருமா? மட்டம் நல்லா வாசமாக மாட்டினா ஏடா எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டுறான். ஏதோ விட்டு அவனுக்கு தெரிஞ்சு நான் இது தானே நம்ம பெரிய வண்டி தானே அந்த கோகுல பிரச்சனை இல்லை. போட்டால் ஒரே கீரை பின்னாடி போனால் மித்தபடிக்கு கீர் எந்த கீரில் போட்டு ஓட்டணும்னு கேட்குறதில்ல யார்கிட்டையும். எதுவும் தேவையில்ல, ஒன்றும் இல்லை. இது பெரிய தலைவலி. இது நம்ம இந்த நோவோ சீரீஸில் ஓட்டிட்டு ப்ரோ இது வந்து ரொம்ப டைமிங் எடுக்குதுன்னு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வருது. அதனால தான் கொஞ்சம் இப்போ பாருங்கள், நான் செகண்டில் போட்டு 1600 RPM கொடுத்தா சரியாக இருக்குந்தாங்கன்னு, இல்லை டைம் ஷார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து லோ தேர்டில் 1300 RPM கொடுத்து ஓடிக்கிறாங்க. அப்புறம் சொந்த ஓட்டத்துக்கு வந்து இந்த வண்டி நல்லா இருக்குமா ப்ரோ? 2 வீல் டிரைவ் பெஸ்ட்டா 4 வீல் டிரைவ் பெஸ்ட்டாங்கிறீங்க? 2 வீல் டிரைவே போதும் தான். ஆனால் எடுக்கிறீங்க ஒரு 10,000 காட்டுக்காரெலாம் எடுத்திங்கன்னா ஒரு 4 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க, நல்லாயிருக்கும். 50 HP கேட்டகரியில் உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதோ அதை எடுங்க. இந்த வண்டின்னு தான் நான் சொல்லலை, உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்குதோ அது மாதிரி எடுங்க. அதான் எத்தனை கம்பெனிக்குது, எல்லா கம்பெனியும் ஒன்றுக்கு ஒன்று இறச்சதில்லை. எங்களுக்கு இது தான் பிடிச்சிருக்குது, அதனால் நாங்கள் இதை எடுக்கிறோம். என்ன தென்னந்தோப்புலாம் வளைச்சி ஓடுறது 4 வீல் டிரைவ் செட் ஆகாது. 2 வீல் டிரைவாக இருந்தால் அருமையாக வளைக்கலாம். 4 வீல் டிரைவில் 2 வீல் டிரைவ் வளைக்கிற மாதிரி வளைக்க முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். இது சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சா பாருங்க ட்ரிக்ஸு. டயர் தேய்மானா விலை அதிகம். இதே 2 வீல் டிரைவில் அந்த பிரச்சனை இல்லை, கம்மி தான். இப்போ இந்த டயர் எப்படியும் 5000 பக்கமாக வரும். 2 வீல் டிரைவில் 7000 8000 முடிஞ்சு போயிடுது. இப்போதான் அமைதா, அது ஓட 2 மணி நேரத்துக்கு ஓடும். ஒன்றரை மணி நேரம் ஓடும்டா. தான் வராரு. அதுக்கு தான் கூப்பிட்டானோ.
யா நான் ஜாயிண்ட்டுக்கு அன்னைக்கே பால் ட்ரெஸ் கொண்டு போட்டு ரெடி பண்ணுங்கடா அண்ணன். பைப் உடஞ்சி போச்சான்னு தெரியலையே. பைப்புலாம் உடையில குடின்னு விழுந்து போச்சு. குண்டு ஒன்று வச்சிருந்தேன். நான் நேற்றே குண்டு மாட்டுங்கடா நான் அன்னைக்கே சொன்னேன். எவனாச்சும் என் பேச எவனா வச்சுக்கிறீங்க. ம் சரி மாட்டுங்க. சொருவு அதில் சொருவு ஃபஸ்ட்டு பைப் சொருவு இதில் எடுத்து ஜாயின் பண்ணு. சரிண்ணா வந்துதான் வந்தீங்க. அங்கே வர்றப்பே போட்டு விட்டீங்க. அப்பயே சொன்னா கொம்பண்ணம் வருதுன்னு. ம் போடு 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 இப்போதைக்கு போட்டு டைட் பண்ணுங்க. வீட்டில் போய் பார்த்துக்கலாம். கொம்பன் உள்ள தாண்டா கொம்பங்கிறாங்க. அதில் சொருடா. ஏய் லோடு போல்ட் எடுத்து விடேன். போல்டு பேனர் எடுத்து விட அங்கே சொருடுறா. பார்த்து ம் வலிக்குதுடா புடி அப்படியே புடி. குழந்தைய தூக்குற மாதிரி தூக்குறான். ம் ம் தள்ளு. போச்சா என்ன? நல்ல வேலை தப்பிச்சு. ம் வளைச்சு விடு. 2 போட்டுடலாங்க உள்ள. ஓல்டு கட் ஆகி போச்சா? இல்லைன்னா அது பால் ட்ரெஸ் ஒன்று வரும்னா அது மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ போல்ட்டு கத்திரிக்கும் தப்புனே போச்சா? பால் ட்ரெஸ் இருந்தால் பால் ட்ரெஸ் எல்லாம் கரகரம் சுத்தம். பால் ட்ரெஸ் இல்லாதனால பிடிக்கிட்டு வருது. 2 லோடு போட்டு டைட் பண்ணு. மறக்காத வீட்டில் போயிட்டு இன்னைக்கு பெயிண்ட்டும் அடிக்க முடியாது. இதை கழட்டி பால் ட்ரெஸ் கொண்டு போட்டு போடுங்க. ஏ கோகுல பால் ட்ரெஸ் கொண்டு கிடக்குது. வீட்டில் இருக்குது. அன்னைக்கு எடுத்துக்கிட்டு வந்தான். ஆனால் இங்கே பால் ட்ரெஸ் வச்சிருக்கிறோம்னு அடிச்சு வீட்டில் நீ தாண்டா சொல்லணும் உனக்கு. எல்லாம் ஒருத்தனுக்கு சூறப்படியாக தான். நான் என்னன்னா பண்ணிட்டோம். 2 போல்ட்டு போட்டு டைட் பண்ணு கப்புன்னு. சந்தோஷத்துக்கு தெரியாது. நீ தானே சொல்லணும் கோகுல. எப்ப சொன்ன? அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். எப்பயோ சொன்ன. நேத்து சொன்னியா? இல்ல அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். நேற்று டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னீங்களா? அந்த டைமில் 2 பேரும் பண்ணியிருக்கலாம்ல. சொன்ன கேட்டால் நீங்கள் சொன்னீங்களாங்கிறீங்க. எந்தெந்த வண்டியில் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கேட்டால் நீங்கள் சொன்னால் தானே செய்யறதுக்கு. இல்ல லேபருக்கு தான் அதுக்கும் தெரியும். ஸ்பேனர் எடுத்துட நீ. இல்ல லேபருக்கு தான் எல்லாம் தெரியும். அது என்ன நல்லா படுத்தா லைட்டாக வண்டி ஸ்டார்ட் தூக்கி லைட்டாக தூக்கு. ஜாயிண்ட் மேலே வர மாதிரி பண்ணிக்கலாம். லைட்டுக்கு வாட்ட மாதிரி இருக்கும். ஆ இன்னும் கொஞ்சம். போதும் நீ ஆஃப் பண்ணு. 2யும் போட்டு டைட் பண்ணிட்டு வீட்டுக்கு போனது. எது போலவா? அந்த ஓட்டிருக்கோம். ஏன் ஏதோ இந்த வயல் ஓட்ட மட்டும் இருக்கட்டும். முன்ன நீ ஓட்டு. ஒரு விஷயம் தெரியுன்னா உடனே அதுக்கு எப்படி பண்ண எப்படி டைட் பண்ணணும்னு யோசனை பண்ணணும். இப்போ போய் பட்டறையில் போய் தான் 1/4 மணி நேரம் ஆயிடாது. இப்போ வேலை முடிஞ்சது பாரு. அது டைட்டாக அந்த பக்கம் பிடிக்கணும். அது என்ன வேலி? இந்த பாரு அடிபட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க பாரு. துணி கூடுறா அதை கூடுறா. வேன்லேயே தேடாது எடாகுது. நல்லா ஒரு ஏய் அக்கா தேடாத வேடா. வேண்டா நம்ம ஏதாவது வச்சுக்கிற மாதிரி துக்குன்னு பேட்டை வச்சுக்கிற. எல்லாம் கருவண்டு மாதிரி புளி கூட மாட்டேன். அப்படி ஒன்று போட்டுருவாங்கக்கா. அவ்வளோதான். அப்படியே காலையில் எழுந்திரிச்சு மாட்டிட்டு வருவானுங்க. அது நாளைக்கு வரமாட்டாங்க. நாளானி மாட்டிட்டு வருவானுங்க. இது வந்து மரம் வந்து கரெக்டாக 20 அடி வச்சுருப்பாங்க. இருக்கும் எல்லாம் 22 அடி இருக்காங்க. ஓகே நம்ம தென்னை மரத்துக்குள்ளே இப்படி ஒதுக்கி ஓட்டணும். நாங்கள் இப்படி தான் ஓட்டுவோம். உங்கள் ஏரியாவெலாம் தென்னை மர சைடெல்லாம் கேட்டால் வந்து இப்படி எதுக்கு ப்ரோ வளைச்சி ஓட்டுறீங்க? அப்படியே ரிவர்ஸ் எடுத்து போட்டு ஓட்டுங்க, வேலை முடியும். இப்படி அப்படியே வளைச்சி ஓட்டுறதாவில் தென்னை மர சந்துக்குள்ளலாம் ஓட்டணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் எங்கள் சைடு இருக்கிற பார்ட்டி என்னங்கிறாங்க, இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்படி தான் ஓட்டி ஆகணும்பா. வேறு மாதிரி நாங்கள் ஓட்டுறதுக்கு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம அது மாதிரி செஞ்சிடணும்ல. மித்தபடிக்கு இந்த கொஞ்சம் ரிஸ்க்கான இடத்துலலாம் பாருங்கள், இது கட் ஆகல பாருங்கள். எங்கள் வரப்பு மேலே ஏறி கட் ஆகுது. இதே நம்ம நோவோ சீரீஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி கட் ஆகும். 2 வீல் டிரைவுக்கும் 4 வீல் டிரைவுக்கும் அதுக்கு அப்படி தான் கட் ஆகுதுன்னு நிறைய நண்பர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில இடத்துலலாம் வந்து 4 வீல் டிரைவ் வந்து 2 வீல் டிரைவ் மாதிரி கட் ஆக மாட்டேங்குது.
எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அது ரைட்டாக தப்பான்னு தெரில. நீங்கள் அது மாதிரி யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இல்லை ப்ரோ அது உண்மை தான் அப்படின்னாலும் சொல்லுங்கள். 4-wheel drive வச்சுக்கிற நண்பர்கள் சொல்லுங்கள். லைட்டாக கட் ஆகும் ப்ரோ, இல்லை எல்லா இடம் எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லையா? நான் சொல்கிறது பெரிய வயல் இல்லை ப்ரோ, சின்ன வயலில் சொல்கிறேன். கட் ஆகுமா கட் ஆகாதா என்னன்னு சொல்லுங்கள். ஓகே நண்பா, கோவில் நான் தோப்பு ஓட்டவே மாட்டேன்னா. என் தம்பி கோவில் விட்டு கொடுத்துட்டு இறங்கிட்டான். தென்னை மரத்துக்கு என் சந்தோஷம் மாதிரியே தான் தென்னை மரத்துக்கு அல்லைகளை வந்து நாங்கள் ஓட்டிடுறது. ஓட்டிட்டு அப்புறமேட்டு கொடுத்தா 2 பேரும் நோவாக நோம்பி கும்பிடுவானுங்க. என்னத்துக்கா ஒரு நாய் கம்முன்னு நிற்குது, நாய் மேலே கல் எடுத்துட்டு இருக்கிறான் பாருங்களேன். நாய் எதுக்கடா இடுற? ஓகே நண்பா, நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க ப்ரோ அந்த ஆல்டர்னேட்டர் வீடியோ போடுங்கன்னு. கண்டிப்பாக எடுத்து போடுறேன். பேட்ரி 100 ஆம்ஸோட 120 ஆம்ஸ் எடுத்து போடுங்க ப்ரோ. ஜேசி பேட்ரின்னு நல்லா இருக்குங்கிறீங்க. ஜேசி பேட்ரி வந்து நம்ம பேட்ரி பாக்ஸ் சைஸில் உட்காராது நண்பா. அது பேட்ரி பாக்ஸ் ஆல்ட்ரு பண்ணால் தான் ஜேசி பேட்டரியை எடுத்து வைக்க முடியும். 120 ஆம்ஸு ஓகேவா? இந்த பேட்ரி 100 ஆம்ஸ் என்னென்னு கேட்குறீங்க. புது பேட்ரி வந்து 9200 அந்த 200 டிஸ்கவுண்ட்டு 9000 நண்பா. பழைய பேட்ரி 100 ஆம்ஸ் வந்து 2000. இதே வந்து 88 ஆம்ஸ் கொடுத்தீங்கன்னா 1600 1500 எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் வந்து இது மேலே பேட்ரி எடுக்கிறீங்க அது மாதிரி எடுத்துக்காங்க. 1 2 சொல்கிறேன் பாருங்கள். 1600 88 ஆம்ஸு 2000 100 ஆம்ஸ் பழைய பேட்ரி. அப்புறம் நிறையா நண்பர்கள் கேட்டிருக்கிறீங்க ப்ரோ தம்பிக்கு எப்படி ப்ரோ உடம்பு இருக்குதுன்னு. பரவாயில்ல ப்ரோ, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை. நேற்று கூப்பிட்டு வந்ததுலேருந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறான். இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது. அது ஒரு பெரிய கவலையாக இருந்துச்சு 4 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு. இப்போ எவ்வளோ பரவாயில்ல, நல்லா ஆகிறான். ஏன்டா சந்தோஷ எறும்பு ஏன்டா பிடிச்சி கடிக்கிற? நீ கடிச்சுட்டு எறும்பு உன்னை கடிக்குது. சரிங்கண்ணா. இதுதான் நான் சொன்னேன், நீ உன் வாய்க்கு 2 போட்டுக்கிட்டு ஏன்ல. இது இன்னும் பெருசாகணும்டா. அவ்வளோதான், இது அவ்வளோதான். ஊட்டி ஆப்பிள் இதோட சைஸ் அவ்வளோதான். ஓகே நண்பா, வாங்க ஊட்டி ஆப்பிள் சாப்பிட்லாம். அவனுட்டு ஏன்னா கூவா காட்டுறீங்க? அவன் உள்ளே வரும்போதே 4 கை திரும்பி தந்தான். பல்ப் வாங்கிட்டா 2 பேருமே. அவன் யாரு? வெளியில் போகிறனாப்புல வந்துட்டாப்லையா? தூங்க முடியாதா? லைட்டு வேற ஒன்று. பேதி ஆகி போகிற சந்தோஷ. பேதி ஆயிருண்டா. பாவண்டா, ஒன்று கொடுத்துருங்கடா. வேஸ்ட் கீழே கிடக்குதா? ஓகே நண்பா, இன்னொரு 1/4 மணி நேரம் வரும். ஒரு 1/4 மணி நேரம் ஓடிடுச்சு. இன்னொரு 1/4 மணி நேரம் ஓட்டினா ஃபீல்டு முடிஞ்சது நண்பா. சரி, வேலைக்கிறது ஏதோ வந்து ஒரு பொழப்பு ஓட்டின மாதிரி. ஏதோ இவனுக்கு சம்பளத்துக்குனாச்சும் ஆகும் இல்லை, என்ன பண்ணுறது. ஓகே நண்பா, நாளைக்கு வந்து 415 சபாய்கள் ரொம்ப சவுண்டு வருது. அதை வந்து சிம் வைக்கலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். அந்த வீடியோ வேணும்னா கமெண்டில் ரீட் பண்ணுங்க நண்பா. அந்த வீடியோ போகலாம். எங்கே வண்டி வேலை செய்கிற வீடியோவில் நிறைய நண்பர்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் நமக்கும் வந்து வீடியோ எடுத்து போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்க. முதல்ல லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க நண்பா. டேய், அவன் ஏன்னா ஓட்டுறவன என்ன நோண்ட மேலே விட்டுறாதா? உனக்கு என்ன இந்த ஃபோனில் அந்த ஐஃபோனே சும்மா இருக்கிற மாதிரி தான் எல்லாம் அந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு. அங்கே சேத்துல விடாத, அங்கே விடாத சேத்துல. நீங்கள் தான் கழுவணும்.
நல்லா தானே தோப்பு ஓட்டுறான், அப்புறம் என்ன வலிக்குது? என்ன சந்தோஷம் ஏமாத்துறான்? இதில் வந்து சரி வா வந்து வந்துடுது இப்படி. ஓகே நண்பா, டெப்த்து பாருங்கள் எந்த அளவுக்கு போதும். கரெக்டாக வந்து ஒரு 1/2 அடி நண்பா, அதுக்கு மேலாம் எடுக்காது. ஃபுல்லாக வந்து இறக்கி விட்டு ஓட்டினோம்னா பட்டை கொஞ்சம் நல்லா சைடு பட்டை தூக்கி போட்டு நல்லா நீட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 அடி இறங்கும். அதுக்கு மேலாம் என் ரொட்டேட்டர் 1 அடி போவோம், 1.5 அடி போவோம் அப்படிங்கிறதுலாம் சுத்த பொய். ஒரு 1/2 அடி என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் ஒரு 1/2 அடி எடுக்கும். அதுக்கு மேலாம் ஒன்றும் பெருசாக ஆழம் எடுக்காது நண்பா. நீங்கள் வேணால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டையே கழட்டி போட்டிங்கன்னா 1/2 அடி எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கணும்னா வண்டி ஃபுல்லாக லோட் ஆகும். ஓகேவா? ஏன்னா சரி, அப்புறமேட்டு நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோ எப்படி ப்ரோ இருக்குதுன்னு கேட்டதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அப்புறம் நம்ம சன்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க எப்படிங்கிறாருன்னு. எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. இப்போ 2 நாளாக கம்முன்னு அவன் பாட்டில் விளையாண்டுட்டு அவன் வேலை ஒன்று அவன் உண்டுன்னுக்கிறான். இப்போ தான் எனக்கு நிம்மதி, எந்த பிரச்சனையும் பண்ணல. அவன் பாட்டில் விளையாண்டுட்டுக்கிறான் நண்பா. அதில் இப்போ நம்மக்கிட்ட நிறைய நண்பர்கள் வந்து ப்ரோ நீங்கள் நல்லா நீட்டாக சொல்லித்தரீங்க, நாங்களும் வண்டி ஓட்டி கற்றுக்கலாமா, வரலாமா. ஏற்கனவே இங்கே 2 எலிக்குட்டிங்களை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் நண்பா. விஜயவாடா போகிற வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோன்னு கேட்டிருக்கிறார் ஒரு நண்பர். யாருன்னா பாரதி ராஜ்னு. ஓகே நண்பா, அது அங்கே எடுக்கிறதுக்கு அப்லோடு பண்ணுவாங்களா என்னென்னு தெரில. சப்போஸ் அப்படி விட்டாங்கன்னா அங்கே இருக்கிற வீடியோ எடுத்து போகிறோம் நண்பா. மேக்ஸிமம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அடுத்தது மிஸ்டர் யுஓ டிராக்டர்னு ஒரு நம்மக்கிட்ட ப்ரோ இந்த டிராக்டரில் ஆர்னை எப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி போடுறது அப்படின்னு எனக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க ப்ரோ அப்படிங்கிறீங்க. ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. அது எப்படி கொடுத்தா அவங்களுக்கு புரியுமோ அது மாதிரி கொடுக்குறேன் நண்பா. ஜாண்டியரில் 50 டியோட பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. ஆனந்த் வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து போகிறேன் நண்பா. வண்டியில் கேட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ எடுத்து கண்டிப்பாக தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு அவ்வளோதான் ப்ரோ. நேற்று கமெண்டில் அவ்வளோதான் சொல்லியிருக்கிறீங்க, வேறு எதுவும் கேட்கல. அப்புறம் நிறைய நண்பர் என்னங்கிறாங்க, ஒரு நம்பர் கேட்டுக்கிறாரு டிஎம் கேமிங் ஜிடின்னு ஒரு நம்பர். ப்ரோ உங்கள் சேனலுக்கு நான் பிக் ஃபேன், தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் ரஞ்சித்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறார். அவர் ப்ரோ உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லானது இருக்குது ப்ரோ, நல்லா இப்படியே கன்டினியூ ப்ரோ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. அதுவும் ரொம்ப நன்றி. என் தம்பிக்காரன் ஓட்டுறது செம டிரைவிங் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. அவன் சும்மா விளையாட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே தான், அது உங்களுக்கு செம ட்ரைனிங்கா? சரி ஓகே, உங்களுக்கு லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு லைக் பண்ணிங்க மாதிரி தான். உங்கள் வீடியோ எல்லாமே கொஞ்சம் ஒர்த்தாக தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு இருக்கிறீங்க. அதுவும் தேங்க்யூ ப்ரோ. நிறைய நண்பர்கள் வந்து ப்ரோ நானும் டிராக்டர் கற்றுக்க வரலாமா, நான் எத்தனை பேர்த்துக்கு ப்ரோ கற்றுக் கொடுக்குறது நீங்களே சொல்லுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். நீங்கள் லோக்கலில் ஒரு வண்டியை பார்த்து அங்கேயே கற்றுக்காங்க. ஏற்கனவே இங்கேயே 2 எலிக்குட்டிங்களை வச்சுட்டு நாங்கள் மேய்க்க முடியல, படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கிறேனுங்க. என்ன வேலை கொடுக்குறதுன்னு தெரியாத நான் வச்சுட்டு முடிச்சிட்டு இருக்கிறேன். அதனால் பக்கத்தில் ஒரு வண்டி இருந்தால் பழகிக்காங்க. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க, என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே நண்பா, அவ்வளோதான், ஓட்டி முடிச்சாச்சு. கடைசி சுற்று ஓட்டிட்டு வந்தால் வேலை முடிஞ்சுப்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை, டேக்கர், மிஸ் யூ ஆல். டாடா.